வெலிகந்த கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு பெற்று வரும் சிலர் புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகத்தின் உத்தியோகபூர்வ வாகனத்தை சேதப்படுத்தியுள்ளனர். நேற்று பிற்பகல் புனர்வாழ்வு நிலையத்திற்கு சென்ற வேளை போதைப் பொருளுக்கு அடிமையான குழு ஒன்று அமைதியின்மையை தோற்றுவிக்கும் வகையில் செயற்பட்டதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் ஜானக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர்கள் நடத்திய தாக்குதலில் 3 அதிகாரிகளும் 10 உத்தியோகஸ்தர்களும் காயமடைந்துள்ளனர். தம்மை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இவர்கள் அமைதியின்மையை தோற்றுவிக்கும் வகையில் செயற்பட்டதாகவும் புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். நீதிமன்ற உத்தரவிற்கு அமையவே இவர்கள் வெலிகந்த கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யா பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 9 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய 9 சந்தேக நபர்களும் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை 4ஆம், 6ஆம் மற்றும் 9ஆம் சந்தேக நபர்கள் சார்பில் சட்டத்தரணி ஒருவர் முதல் தடவையாக நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகியுள்ளார். மேலும் மாணவி வித்யாவின் கொலை தொடர்பில் சேகரிக்கப்பட்ட இரத்த மாதிரிகள் மற்றும் தடய பொருட்களினூடாக பெற்றுக் கொள்ளப்பட்ட மரபணு அறிக்கை தெளிவில்லாததால் அவற்றை மீண்டும் பகுப்பாய்விற்கு உட்படுத்துமாறும் நீதவான் எஸ் லெனின்குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.